பீட்டர், என்னோட பீட்டர், பாக்ஸிங் ஃபைனல்ஸில் ஜெயிக்கணும்னு ப்ரே பண்ணுவீங்களா ப்ளீஸ்? I still closes of best. Sure. தேங்க்யூ. பீட்டர் பாக்ஸிங் ஃபைனல்ஸில் வின் பண்ணணும்னு ப்ரே பண்ணுறீங்களா? Yes. Peter, all the best. God will bless you. இந்த prayer உங்களுக்காக தான். பீட்டர் அவங்க உங்க கேர்ள் ஃப்ரெண்டா? பாக்ஸிங் ஃபைனல்ஸில் வின் பண்ணணும்னு ப்ரே பண்ணுறீங்களா? ரொம்ப நல்ல பொண்ணு, மிஸ் பண்ணிடாதீங்க. யாழினி, யாழு, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். உன்கிட்ட நான் ஒன்று கேட்கணும். எனக்கு பாக்ஸிங் கற்று தரியா? கற்றுத்தரேன். சப்போஸ் இந்த ஃபைனல்ஸ்லேருந்து ஒருத்தன் ஓடிட்டான்னு வையேன், அப்போ என்ன ஆகும்? நீ ஜெயிப்ப. நீ தான் சாம்பியன் ஆச்சே. பட் ஓடுறதே நானாக இருந்தா? சப்போஸ் நான் பாக்ஸரே இல்லை, எனக்கு பாக்ஸிங்னா என்னன்னு கூட தெரியாது, நான் உங்ககிட்ட பொய் சொல்லி ஏமாத்திருந்தேன்னா அப்போ என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? எப்படிதான் கண்ணில் தண்ணி ஊற்றும், உன்கிட்ட கத்துவேன், உன்னை பிடிச்சி தள்ளி விடுவேன், ஓடி போய் அப்பா மடியில் படுத்து அழுவேன், நான் ஒருத்தக்கிட்ட ஏமாந்துட்டப்பான்னு சொல்லுவேன். பட் அதெல்லாம் நடக்காதுன்னு எனக்கு தெரியும். உனக்கு லவ்வே ஒழுங்கா சொல்ல தெரியாது, நீயே போய் சொல்ல போற. ஷீ, போடா. ஒரு 2 மினிட்ஸ் பேசணும் ப்ளீஸ். உள்ள வாங்க. சொல்லுங்க. உங்ககிட்ட தனியாக பேசணும். சொல்லுங்க. எனக்கு பாக்ஸிங்லாம் தெரியாது சிஸ்டர், நான் சும்மா ரோட்டில் சுற்றிக்கிட்டு இருக்கவன். யாழினிக்கு பிடிக்குமேன்னு தான் இப்போ வரைக்கும் பாக்ஸர் மாதிரி நடிச்சிட்ருக்கேன். எங்கே இந்த ஃபைனல்ஸில் தோத்துட்டா யாழினி என்னை விட்டு போயிடுவாளோன்னு பயமாக இருக்குது. நீங்கள் கூட நீ சர்ச்சில் சொன்னீங்கல்ல யாழினியை மிஸ் பண்ணிடாதேன்னு. உங்கள் ஹஸ்பண்டோட ஃபைட் பண்ணால் நிஜமாவே நான் செத்துருவேன் சிஸ்டர். எனக்கு யாழினியோட வாழணும். எனக்காக நீங்கள் தான் அவர்கிட்ட பேசணும் ப்ளீஸ். இந்த ஒரு மேட்ச் விட்டு தந்தா எனக்கு என் யாழினி கிடைப்பா. அவருக்கு இது வெறும் டைட்டில், எனக்கு என் வாழ்க்கை. ப்ளீஸ் சிஸ்டர், ப்ளீஸ். லவ் பண்ற பொண்ணுக்காக மேட்ச்ல விட்டு கொடுக்க சொல்லி கேக்குறாரு. அப்போ நீயே என்ன தூக்க சொல்றியா? தோக்க சொல்லல, குவிட் பண்ணலாமே. மேட்ச்ல இருந்து குவிட் பண்றது தோக்கறதாகாதுல்ல. இல்லை நான்சி, இது என்னோட பேஷன். பாக்ஸிங்ன்றது என்னோட உயிர். அதை யாருக்காகவும் விட்டு தர முடியாது. ரிங்கில் வந்து சண்டை போட்டு ஜெயிக்க சொல்ல. அவருக்கு பாக்ஸிங்னா என்னன்னே தெரியாது. வீடு தேடி வந்து கேட்டிருக்காரு. கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாமே. ப்ளீஸ்.
டைட்டிலுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாதுமா. ஒய்ஃப் மாதிரி யாராவது வந்து உன்னை விட்டுத்தான்னா என்னால் விட்டுத்தர முடியுமா? அப்படிதான் அந்த டைட்டிலும். எனக்கு பாக்ஸிங்கும் நீயும் வேற வேற கிடையாது. Peter, I can understand. ரொம்ப கெஞ்சுறாரு. பார்க்க பாவமா இருக்கு. ப்ளீஸ் கன்சிடர். சரி, நான் பேசிக்கிறேன். யாரா நீ? பாக்ஸிங்னா என்னன்னு தெரியுமா? ஆம்பளையோ சண்டை போடுறது. இப்படி பொட்டை மாதிரி வந்து கெஞ்சுற, ஒழுங்கா க்ளவுஸ் கூட மாட்ட தெரியாது, உனக்கு டைட்டில் வேணும். நீ பீப்புள்ஸ் சாம்பியன், உன்கிட்ட நான் தோக்கணும். உன்னை ரிங்கில் வச்சுதான் கொல்லுவேன்னு சொல்லியிருக்கேன். அதனால இப்போ உயிரோட விடுறேன். ஓடி போயிடு. சார், எப்படியாவது ஹெல்ப் பண்ணுங்க சார். என்ன மாதிரி பசங்களுக்கு யாழ்னி மாதிரி பொண்ணுங்க கனவுல தான் சார் கிடைக்கும். எனக்கு நிஜத்திலே கிடைச்சிருக்குது சார். யாழினி தேவதை சார். அவ்வளோ மிஸ் பண்ணக்கூடாது அப்போ ரிங்குக்கு வந்து சண்டை போட்டு ஜெயிக்கணும்டா. சார். எனக்கு சண்டை தெரிஞ்சா நான் ஏன் சார் உங்ககிட்ட வந்து கெஞ்சுறேன்? அப்போ சண்டை தெரிஞ்சா என்ன அடிச்சிருவேன். அப்படி சொல்ல சார். எனக்காக ஒரே இடத்துல விட்டு கொடுங்க சார். லைஃப் சார், ப்ளீஸ். சரி, நான் உனக்கு டைட்டில் ஒரே ஒரு தடவை விட்டு தரேன். நீயும் யாழ்னி எனக்கு ஒரே ஒரு தடவை விட்டு தரியா? சார், அப்படிலாம் பேசாதீங்க சார். அவளை ஃபோன் பண்ணி வர சொல்லு. இன்னைக்கு ஒரு நைட்டும் யாழ்னியை கூட. நாளைக்கு நீ தான் சாம்பியன். உங்களுக்கெல்லாம் பாக்ஸிங்னா அவ்வளோ ஈஸியா போச்சுல்ல? சார், சார், எனக்கு வர வழி தெரியல சார். ஒரே ஒரு தடவை விட்டு கொடுங்க சார். யாழினி பாவம் சார். யாழினிக்காக நான் எதுவுமே பண்ணதில்லை. எப்படி உன்னால உன் யாழ்னியை விட்டு தர முடியாதோ அதே மாதிரி என்னால என் டைட்டில விட்டு தர முடியாது. யாழ்னியா உயிரா நீ டிசைட் பண்ண. ஆனா ரிங்குக்கு மட்டும் வந்த உன்னை கொன்னுடுவேன். You are a bloody deadbeat. சார், சார், எனக்கு சண்டையெல்லாம் போட தெரியாது சார். கெஞ்சுதானே சார். யாழினிக்காக நான் எதுவுமே பண்ணதில்லை சார். நான் ஏமாத்திட்டேன்னு தெரிஞ்சா அவன் உடஞ்சிருவா சார். யாரும் இல்லாம எப்படி சார் இருப்பேன்? போச்சு, எல்லாம் போச்சு. எனக்கு லவ் எப்படி சொல்லணும்னு கூட தெரியாது கோச். யாழினி தான் சொல்லி கொடுத்த. அவளை என்னால் முடியலன்னு தானே போய் கேட்டேன் கோச். அதுக்காக என்ன வேணா சொல்லுவானா? நான் பாக்ஸர் இல்லை, எனக்கு சண்டை தெரியாது.
ஆனால் அவனை ரிங்கில் வச்சு ஒரு அடியாவது அடிக்கணும் கோச். அடிச்சுட்டு அவன் கண்ணை நான் பார்க்கணும். இங்கே போடுற கில்லர் மாமனார் மப்பு போட்டுனுக்கிறாரு. நமஸ்காரம் மேமே. தும் தாத்தா. என்ன முறைகிற? வால் அச்சானா பயந்துருவோமா? எதுக்கு நீ எப்போ பார்த்தாலும் கோட்டு போட்டுனுக்கிற? அதை சொல்லு ஃபஸ்ட்டு. மான் கராத்தே பீட்டரை யாராலையும் சாக அடிக்க முடியாது. வின் பண்ண போறது அவன் தான், தெரியுமா? பிகாஸ் மட்டும் இல்லை, மொத்த காசு எங்களுக்கு தான். பிகாஸ் அவன் பின்னாடி நாங்க இருக்கோம். நம்மள நீ நம்ப மாட்ட. இன்னைக்கு நைட்டு சரியா 12 மணிக்கு ஆலங்கட்டி மழை பெய்யும். அப்ப நம்புவ. பை. குட் நைட் மங்கு மண்டையா. நீங்கெல்லாம் இந்த பாக்ஸிங் டூர்னமெண்ட்டுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? ஏர் ஏஷியா ஸ்பான்சரா வரும்ன்றீங்க, வர்றாங்க. 2 கோடி பிரைஸ் அமௌண்ட் அனௌன்ஸ் பண்ண போறான்றீங்க, அனௌன்ஸ் பண்றாங்க. ஆலங்கட்டி மழை வரும்ன்றீங்க, அதுவும் வருது. இதெல்லாம் எப்படி தெரியுது உங்களுக்கு? இன்னொன்னும் தெரியும். வர ஃபைனல் மேட்ச்ல மான் கராத்தே பீட்டர் தான் ஜெயிப்பான். ஏன்னா நாங்க யார் கூட இருக்கோமோ அவன் தான் வின்னர். நீங்க சொல்றதெல்லாம் ஏன் நடக்குது, எப்படி நடக்குதுங்கிற ஆராய்ச்சி எனக்கு தேவையில்லை. ஏன் மருமகன் ஜெயிக்கணும், அதுக்கு நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. இட்ஸ் டூ லேட். எனக்கு பணம் பெரிய விஷயமே இல்ல. பணம் தான் எங்களுக்கு விஷயமே. அந்த பிரைஸ் அமௌண்ட் 2 crores ஃபுல்லா நீங்களே எடுத்துக்கங்களேன். அது நாங்க இந்த பீட்டர் கூட இருந்தாலே எங்களுக்கு கிடைக்குமே. நீங்க அவன் கூட இருக்கிறதுனால தான் அந்த கோமாளி ஃபைனல்ஸ்க்கு வந்திருக்கான். ஆனா நீங்க கோமாளி இல்ல. என் பீட்டர் ஜெயிக்கணும். என்ன வேலை சொல்லுங்க. 50 lakhs எக்ஸ்ட்ரா தெரியா? பிரைஸ் அமௌண்ட் 2 கோடி இல்லாம. இதுல 75 lakhs இருக்கு. இனிமே நீங்க எங்க பக்கம் தான் இருப்பீங்கன்னு இந்த அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டுட்டு பணத்தை எடுத்துக்கங்க. இந்த வெற்றியை பீட்டர் உங்களுக்கே டெடிகேட் பண்ணுவான் கமிட்மெண்ட் கொடுக்கறேன். வேணாண்டா, நம்ம அந்த பக்கம் போனா பீட்டர் தோத்துருவான். அவன் தோத்தா நமக்கு என்ன? நமக்கு பணம் தான் முக்கியம். நம்ம அவன் கூட இருக்கிற வரைக்கும் தானே அவன் பாக்ஸர். நம்ம அந்த பக்கம் போயிட்டு அவன் செத்துருவான். என் தங்கச்சி கல்யாணத்துக்கு வாங்கி நகையெல்லாம் அடகு வச்சு தான் இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இது நடக்கலாம், நான் செத்துருவேன். முழுசா 2.25 கோடி. யாரும் யோசிக்க வேணாம், எடுத்துக்கலாம். ஒரு கோமாளி பின்னாடி போறதை விட ஒரு ப்ரொஃபஷனல் கூட டிராவல் பண்றது நமக்கு எல்லாம் சேஃப். இறுதிப் போட்டியில் தன்னுடன் மோதப்போகும் மான் கராத்தே பீட்டரை லைவ் மேடை செய்வதாக சவால் விடுத்துள்ள இந்த பரபரப்பான சூழ்நிலையில் கில்லர் பீட்டரோடு முதல் சுற்றில் மோதி படுகாயமுற்று அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட 2 முறை சாம்பியனாக இருந்த பாக்சர் விஜயன் இன்று அதிகாலை 2 மணி அளவில் உயிரிழந்தார். இந்த மரணம் இன்று நடைபெறும் இறுதிப் போட்டிக்கு மேலும் பதட்டமான சூழ்நிலையை உருவாக்கியுள்ளது.
இரவு 8 மணிக்கு நடைபெறவிருக்கும் இறுதிப் போட்டிக்கு மக்கள் கூட்டம் இப்போதே வர தொடங்கிவிட்டது. மீடியாக்கள் குவிந்த வண்ணம் உள்ளன. ஜான் பென்னிக்விக் ஸ்டேடியத்திலிருந்து மாயா. ஆயுத பூஜையான இன்று இந்த டோர்னமெண்ட் ஃபைனலில் மான் கராத்தே பீட்டர் ஜெயிப்பாரா கில்லர் பீட்டர் ஜெயிப்பாரா என்பதை விட மான் கராத்தே பீட்டர் உயிரோடு இருப்பாரா மாட்டாரா என்பதுதான் பெரும் கேள்வியாக உள்ளது. இந்நிகழ்ச்சியை பற்றி மக்களின் கருத்து. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல மோதினவன் கதியை பாத்தீங்களா? அவன் செத்த செய்தியை உங்க சேனல்ல தானே டெலிகாஸ்ட் பண்ணீங்க. பீட்டர், இந்த மேட்ச்ல கலந்துக்காத. உன்னால ஜெயிக்க முடியாது. நீ செத்துருவே. உன்னால முடியாது. என்னால் ஒரு அடி கூட அடிக்க முடியாது. பீட்டர், அது சூசைடுக்கு சமம். பீட்டர், பீட்டர். ஃபாதர், எனக்கு ஃபைனல்ஸ். பீட்டர் ஜெயிக்கணும்னு என்னோட ஆசை இல்லை. உயிரோட இருந்தா போதும். அவங்க எல்லாம் பீட்டர் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. சின்ன வயசில் சரியான கைடன்ஸ் இல்லை. அப்போ விட்டுட்டேன். இப்போ தோணுது ஜெயிக்கணும்னு. முடியாதா கோச்? அப்போ நாங்கள்லாம் வேஸ்ட்டா? எங்களெல்லாம் ஜெயிக்கவே முடியாதா? இந்த உலகத்தில் முடியாதுன்னு எதுவுமே கிடையாதுடா. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா யாரும் யாரையும் ஜெயிக்கலாம். இங்கே திறமை இல்லாத மனுஷங்களே கிடையாது. திறமையை வெளிப்படுத்தாத மனுஷங்க தான் அதிகம். ஒவ்வொரு மனுஷனோட திறமையும் ஏதாவது இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் தான் வெளிவரும். ஒரு கோழியால் இவ்வளவு தூரம் தான் பறக்க முடியும். விஞ்ஞானப்படி அவ்வளவுதான் சாத்தியம். ஆனால் அதோட குஞ்சை ஒரு பருந்து தூக்கிட்டா ஒரு தென்னை மர உயரத்துக்கு பறந்து பறந்து துரத்தும். செத்துருவேன்னு தெரிஞ்சு இந்த சண்டைக்கு நீ வந்திருக்கல்ல, ஒரு பாக்ஸருக்கு இந்த தைரியம் தான் வேணாம். உன்னை கொல்லணும்னா அவன் முன்னாடி வந்து நிற்கணும். அப்படி நிற்கணும்னா அவனும் சாக தயாராக இருக்கணும். நான் வெளியவே வெயிட் பண்றேன். ஆல் தி பெஸ்ட்.
I don't need foul punches and bad handling. Check it. I'm gonna break you. Second serve. First round. Watch. பாக்ஸர் டேய் விடாதடா எந்திரா 1 2 3 4 5 6 get up 7 அவன் செத்துட்டான், அந்த பாவம் எல்லாம் நமக்கு தான் வந்து சேரும். யாழினி, பீட்டர் பாக்ஸரே கிடையாது. அவன் பாக்ஸர் இல்லைன்னு தெரிஞ்சா நீ அவனை விட்டுட்டு போயிடுவான்னு பயந்துதான் சண்டை போட்டுட்டு இருக்கான். பீட்டர், வேண்டாம் பீட்டர். உனக்கு பாக்ஸிங் தெரியாதுன்னு எனக்கு தெரியும். எனக்கு ஸ்போர்ட்ஸை விட உன்னதான் ரொம்ப பிடிக்கும். நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன். ப்ளீஸ் வந்துரு. வேண்டாம் பீட்டர், சொன்ன கேளு. கோச், நீங்களே அதை சொல்லுங்களேன் ப்ளீஸ். Second serve. Second round. Stop the fight! Someone stop the fight! 6 Please, வந்துரு. Stop! Break! Boxers break! You're going to hell! எனக்காக ஏன் அடி வாங்குற? பீட்டர், நான் கேளு, பாக்ஸிங் உனக்கு வேண்டாம். நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன். எனக்கு நீ உயிரோட வேணும். ப்ளீஸ் வந்துரு.
எப்படியாவது சொல்லுங்களேன். Please, Peter. செகண்ட் சவுண்ட் ஃபர்ஸ்ட் தேர்ட் ரவுண்ட் நான் அவனை போக விட மாட்டேன். இவதான் உன் கேர்ள் ஃப்ரெண்டா? சூப்பரா இருக்கா. அனுப்பிரியா? அவனை அடிச்சிட்டேன்ல கோச். அவனை ஒரு அடி அடிச்சிட்டேன்ல கோச். ஒரு தடவை இல்லை 2 தடவை அடிச்சிட்டேன். இப்போ நீ முடிவு பண்ணு. இந்த ரிங்கில் வச்சு அவன் உனக்கு என்ன செய்யணும்னு நினைச்சானோ அதை நீ அவனுக்கு செய். செகண்ட் சவுண்ட் ஃபோர்த் ரவுண்ட் நான் சொல்றேன் கேட்க மாட்டியா? ப்ளீஸ் வந்துரு. அவரை விட்டுடுங்களே ப்ளீஸ். என் கூட வர நான் கிட்ட சொல்லு, உயிரோட விட்டுடுறேன்.
யாழினிய கேப்பியா? मान कराते मान कराते Ladies and gentlemen, Air Asia Boxing League Championship Award for 2014 goes to one and only People's Champion, Mark Karate Peter. பேப்பர்ல போட்ட மாதிரி நடக்கணும்னா நம்ம எந்த பீட்டர் கூட இருக்கணுமோ அந்த பீட்டர் தானே ஜெயிக்கணும். இவன் ஜெயிச்சிட்டான். அப்ப பேப்பர்ல போட்டிருந்த நியூஸ் பொய் ஆயிடுச்சா? மிஸ்டர் பீட்டர், கில்லர் உங்களை கொன்னுடுவேன்னு சொல்லியும் உங்களை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் வேணான்னு தடுத்தும் எந்த நம்பிக்கையில் இந்த ரிங்குக்குள்ள தைரியமாக வந்தீங்க? தெய்வத்தானாகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். நான் என் யாழ்னிக்காக தான் சண்டை போட்டேன். ஐ லவ் யூ யாழ்னி. அவன் என்னை முழுசாக நம்பினா. நான் தான் அவன் லைஃப்னு நினச்சேன். எனக்காக விசிலடிகள்லாம் கற்றுக்கிட்டா. யாழினி, நான் பாக்ஸர் ஆயிட்டேன். எனக்காக ஒரு விசில் அடியேன். நான் சாதாரணமாக ரோட்டில் தெரிஞ்சிட்டு இருந்தவங்க. எனக்கு பாக்ஸிங்னா என்னன்னு கூட தெரியாது. ஆனால் என்னையும் பாக்ஸர்னு நம்பி இவ்வளோ பெரிய டோர்னமெண்ட்டில் கலந்துக்க வச்சு என்னை ஜெயிக்க வச்சது என்னோடய ஸ்பான்சர்ஸ், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சாண்டி, ஜோ, கோகுல், வைஷ்ணவி, நிகிதா. அவங்க 5 பேருக்கு இந்த டைட்டிலை நான் டெடிகேட் பண்ணுறேன். நியாயமாக இந்த 2 கோடி என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் சேரணும். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எனக்காக நிறைய கஷ்டப்பட்டாங்க. ஸோ ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ். தேங்க்யூ. ஏன் 5ல் விளையாது 50லையும் விளையாதுன்னு சொல்லுவாங்க. பட் ட்ரை பண்ணால் எப்போ வேணாலும் விளையும் நிரூபிச்சிட்டேன். இது உனக்கு தான் சேரணும். சார், ஒன் மான் கராத்தே போஸ்.